Dear friends, very warm welcome to all. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னா அரித்மேட்டிக் ப்ராக்ரெஷன்லேருந்து ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம ரெண்டு சேனல் வச்சு ரன் பண்ணுறோம். ஒன்று எக்ஸ்க்ளூசிவ் மேத்தமேட்டிக்ஸ், இன்னொன்று கெட்வின் டியூட்டரிங். இந்த ரெண்டு சேனல்லையுமே நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போர்டு எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்க்ளூசிவ் மேத்தமேட்டிக்ஸில் சம்ஸ் போட்டுட்டு வர்றோம். கெட்வின் டியூட்டரிங்கிற சேனலில் ரிமைனிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் படிக்கிற மாதிரி நம்ம வீடியோஸ் போட்டுட்டு வரோம். ஸோ ரெண்டு சேனலுக்குரிய லிங்கையுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரெண்டையுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேரும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம் தான். The nth term of an AP is 7 minus 4n கொடுத்துருக்காங்க. Then what is the common difference அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது 2020 1 மார்க்ல கேட்ட கொஸ்டின். சிபிஎஸ்சி கிளாஸ் 10 சிபிஎஸ்சி அரித்மேட்டிக் ப்ராக்ரெஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி அரித்மேட்டிக் ப்ராக்ரெஷன் என்னென்ன பார்த்துருக்கோம்னா, சீக்வன்ஸ்னா என்ன, சீரியஸ்னா என்ன, அப்புறம் ப்ராக்ரெஷன்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் அரித்மேட்டிக் ப்ராக்ரெஷனில் எப்படி நம்ம கொடுத்துருக்க சீக்வன்ஸ் அரித்மேட்டிக் ப்ராக்ரெஷனா இல்லையான்னு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது the nth term of an AP is 7 minus 4n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. then what is the common difference ன்னு சொல்லி கேட்குறாங்க. பொதுவாகவே ஒரு சீக்வன்ஸ் அரித்மேட்டிக் ப்ராக்ரெஷனாக இருக்கணும்னா அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. nth டேர்மை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? an is equal to 7 minus 4n தான் கொடுத்துருக்காங்க. nth டேர்மை நம்ம an சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் டேர்மை நம்ம a1 சொல்லுவோம், செகண்ட் டேர்மை நம்ம a2 சொல்லுவோம், தேர்ட் டேர்மை நம்ம a3 சொல்லுவோம், ஃபோர்த் டேர்மை நம்ம a4 சொல்லுவோம். அது மாதிரி nth டேர்மை நம்ம an நம்ம ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணணும். an tn என்ன வேணாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஏபியை ஃப்ரேம் பண்ணணும். இங்கே ஏபி கொடுக்கல, அவங்க nth டேர்ம் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு ப்ராக்ரெஷனோட nth டேர்ம் லீனியர் எக்ஸ்பிரஷனா இருந்தா தான் அது அரித்மேட்டிக் ப்ராக்ரெஷன். ப்ராக்ரெஷன்ல நிறைய டைப்ஸ் இருக்குது. அரித்மேட்டிக் ப்ராக்ரெஷன், ஜியோமெட்ரிக்கல் ப்ராக்ரெஷன், ஹார்மோனிக் ப்ராக்ரெஷன், இப்படி நிறைய டைப்ஸ் இருக்குது. அதுல கொடுத்திருக்க ப்ராக்ரெஷன் அரித்மேட்டிக் ப்ராக்ரெஷனா இருக்கணும்னா என்ன கண்டிஷன்? அதோட nth டேர்ம் லீனியர் எக்ஸ்பிரஷன் ஃபார்மட்ல இருக்கணும். அதனால லீனியர் எக்ஸ்பிரஷன் தான் an, இதுதான் nth டேர்ம். இது லீனியர் எக்ஸ்பிரஷன் தான். இதுல n பவர், இது n தான் வேரியபிள், n பவர் 1 தான் அது லீனியர் எக்ஸ்பிரஷன். ஸோ என்னோட ஹையஸ்ட் பவர், டிகிரி 1 தான் அது லீனியர் எக்ஸ்பிரஷன். ஸோ அப்போ லீனியர் எக்ஸ்பிரஷன்ங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ கொடுத்துருக்கிறது ஏபி தான். நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது, நம்ம ஃப்ரேம் பண்ண போகிறது அரித்மேட்டிக் ப்ராக்ரெஷன் தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யணும்? அரித்மேட்டிக் ப்ராக்ரெஷனை ஃப்ரேம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்கிறேன்? n-க்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இந்த n-க்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இங்கேயும் n-க்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ரெண்டு சைடும் n-க்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணி ஃபர்ஸ்ட் டேர்மை ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். 7 minus 4 a1 is equal to 3. அடுத்து நான் என்ன செய்கிறேன்? n-க்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இந்த சைடு n-க்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 7 minus 4 into 2, 7 minus 8, so a2 is equal to minus 1. a2 is equal to minus 1. அடுத்து a3, n-க்கு பதிலாக நான் 3 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 7 minus 4 into 3, 7 minus 12, so minus 5. 4 3s are 12, minus 5. So a3 is equal to minus 5. அப்போ ஒரு சீக்வன்ஸ் எப்படி இருக்கும்ன்றது நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோலயே பார்த்தோம். சீக்வன்ஸ்ங்கிறது செட் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் வெல் ஆர்டர்ட் கலெக்ஷன் ஆஃப் நம்பர்ஸ்னு சொல்லி பார்த்தோம். சீக்வன்ஸ் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் a1 இருக்கும், a1 என்னது 3, a2 என்னது -1, a3 என்னது -5. இது ஒரு AP அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து இதுக்கு என்ன கேட்டிருக்காங்க? அதாவது நம்ம nth டேர்மை வச்சு ஏபியை ஃப்ரேம் பண்ணியாச்சு. என்ன கேட்குறாங்க? காமன் டிஃபரன்ஸ் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் டேர்முக்கு 3ங்கிறது கன்ஃபார்ம் ஆகி போச்சு. ஸோ காமன் டிஃபரன்ஸ் டி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா? டி இஸ் ஈக்குவல் டு a2 minus a1, a2 minus செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், அதான் ஃபார்முலா. ஸோ a2 என்னது? -1,
மைனஸ் a1 என்னது மைனஸ் 3, இது a2 இது a1, a2 மைனஸ் a1. ஸோ d is equal to minus 4, d is equal to minus 4. இதுதான் காமன் டிஃபரன்ஸ். இதுதான் அவங்க கேட்டிருக்க கொஸ்டின். இதை வேற மாதிரி எப்படி கேட்பாங்க, எக்ஸ்ட்ராவா நான் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். இப்போ நான் சொல்ல போகிறது இந்த கொஸ்டின் எழுத வேண்டிய அவசியம் இல்லை, பட் ஒரு எக்ஸ்ட்ரா நாலேஜ் இது. அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு சீக்வன்ஸ் செட் ஆஃப் சீக்வன்சஸை கொடுத்து இது ஏபியா இல்லையான்னு செக் பண்ண சொல்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அப்புறம் என்ன செஞ்சோம், ஒவ்வொரு சீக்வன்ஸையுமே நம்ம a2 மைனஸ் a1 a3 மைனஸ் a2 ஈக்குவலாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணோம். அப்போ இது வந்து ஏபிங்கிறது கன்ஃபார்ம் தான், ஏன்னா அது லீனியர் எக்ஸ்பிரஷனாகவும் இருக்குது. இதை இன்னொரு மாதிரி எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு சீக்வன்ஸை கொடுத்து இது ஏபியா இல்லையா எக்ஸ்ட்ராவா, இதில் என்ன கேட்குறாங்கன்னா இட் இஸ் ஏபி ஆர் நாட். டைரக்டா சீக்வன்ஸை கொடுத்துட்டும் கேட்பாங்க, இல்லாட்டி nth டைமை கொடுத்துட்டு சீக்வன்ஸை ஃப்ரேம் பண்ண சொல்லியும் கேட்பாங்க. அப்போ இது nth டைம் கொடுத்துருக்காங்க, சீக்வன்ஸை ஃப்ரேம் பண்ணி இதை வச்சு நம்ம என்ன செய்யறோம், a3 மைனஸ் a2 ஃபைண்ட் அவுட் பண்றோம். a3 என்னது minus 5 minus of minus 1, இது a3 இது a2, a3 minus a2, so minus 5 plus 1, so minus 4, so a3 minus a2 is equal to minus 4. so இதில் என்ன கன்க்ளூஷன் வருது, காமன் டிஃபரன்ஸ் is equal to a2 minus a1 a3 minus a2, இது ரெண்டுமே காமன் டிஃபரன்ஸ் தான். a2 minus a1 நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, minus 4 தான் கிடைச்சிருக்கு. a3 minus a2 நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, minus 4 தான் கிடைச்சிருக்கு. so common differences are same. so given series is AP அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சிடலாம். so இந்த சம்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, nth டேர்ம் கொடுத்து எப்படி ஒரு APயை ஃப்ரேம் பண்றதுங்கிறது எக்ஸ்ட்ராவா நம்ம கத்துக்கிட்டோம். காமன் டிஃபரன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கான ஐடியாஸ் நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல சொல்லியிருந்தாலும், இங்க ஒரே ஒரு செப்பரேட்டா காமன் டிஃபரன்ஸ் மட்டும் கேட்டா இதை மட்டும் முடிச்சிடணும், இதோட எக்ஸ்ட்ராவா இட் இஸ் ஏபி ஆர் நாட்னு கேட்டா அந்த சீரியஸ்ல இருந்து நம்ம காமன் டிஃபரன்சஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை எல்லாமே ஈக்குவலா இருந்தா இட் இஸ் ஆன் ஏபி அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். ஈக்குவல் இல்லாட்டி இட் இஸ் நாட் ஆன் ஏபின்னு சொல்லி எழுதலாம். இது வந்து என்னன்னா nth டேர்ம் கொடுத்து எப்படி நம்ம காமன் டிஃபரன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றது, அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.